பயலே நெல்லு நெல்லு. ஏயா பதற? உனக்கு வேணும்னாலும் இருக்கியா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. அப்பா நல்ல வேலை. சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கணும். என்ன விரதம் இருந்து பழகிற பத்தியாவா? சாப்பிடுறது எப்படின்னு உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். சாப்பிடுறது எப்படின்னாவா? ஏயா இவ்வளவு நாள் நான் சாப்பிடாம வளர்ந்தேன்? கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு தான் கண்ணா பின்னான்னு வளர்ந்து இருக்கிற. ஐயா என்னையா இது கண்ணா பின்னான்னு வக்காடி? உனக்கு பயந்தே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? முத ராத்திரி அன்னைக்கும் நான் வந்து கத்து தருவேன். அட பைத்தியக்காரா, மீன் குஞ்சுக்கு நீச்சலா கத்து கொடுக்கறாங்க. அதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நல்ல வேலை, அதையாவது ஒத்துக்கிட்டியா? என்ன பாக்குற? அங்க என்னையா பாக்குற? அதையே பாத்துக்கிட்டு இருக்கிற. முத்தம்மா இத பாரு, தண்ணி எல்லாம் ஊத்தாத, இதெல்லாம் தூக்கு எடு. நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? பாவமாவது புண்ணியமாவது. முத்தம்மா இன்னையில இருந்து உனக்கு சத்துணவு கொடு. சத்துணவுன்னா என்ன தெரியுமா? 2 ரொட்டியும் முட்டையும். போ. ஐயோ பா. எங்கடா கை வைக்கிற? கண்டத திங்கிறதுக்கு அலையிறாச்சு. இவன் யார் யா? யோ 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 ஜித்து ஜித்து யோ 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 ஜித்து யோ. ஐயோ 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 டேய், நாய் வேற பயங்கரமா குலைக்குது. நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது. எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறதுன்னு கம்மாக்கரையா இருந்தா போனோம். மதகடியில முனி முழிச்சிருந்தாலும் முழிச்சிருக்கோம். இங்க எங்கேயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சிட்டு போயிடலானே. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போம் வா. யாரப்பா அது? வெளியூருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்குனா அவனுக்கு குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த திண்ணை காலியா இருக்கு, அங்க கிழவி உட்காந்துக்கா பாரு. கிழவி கிட்ட கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்லைன்னா படுத்த உடனே எப்படி ஓடு. பாட்டி என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? என் வேட்டி இருக்காயே, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலான்னு தான். அட கட்டில ஓடானே என்ன கேள்வி கேட்டுட்டா? டேய் கோவாலு தம்பரா தங்க ஓடி வாங்கடா. ஐயோ ஐயோ கத்தாத, சும்மா கட. வயசு பொண்ணா கேக்குது, வயசு பொண்ணு. நான் என்ன கிளவி போயிட்டேன். நான் கிழவி கிட்டத்தான் போய் படுக்கலாமான்னு கேட்க சொன்னாச்சு. அவன் தான் வயசு பொண்ணா இருக்கான்னு கேட்டு உன்னைய வாங்கி கொடுத்துட்டாரு. ஐயோ அத்தா அடிக்கிறான், அத்தா அநியாயமா அடிக்கிறான். என்னடா? நான் ஒண்ணும் செய்யலம்மா. மாமன் தான் கைய பிடிச்சு இழுக்குது. சீ சும்மா ரெடி. வர முகூர்த்தத்திலே ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா. நானும் தான் பெரியவளாகி 6 வருஷம் வீட்டோட கிடந்தேன். இப்படியா? 6 வருஷத்தை வீரச்சிட்டு அத்தை. நீ சும்மா இருடா. என்னடி ஒத்தனம் கொடுக்குற? தவிடு. என்னது? ஐயோ பலே பலே பலே. எப்படி குரு? வெரி நைஸ். இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரட்டுமா? ஆஹா டயர்டா இருக்கும். யாருக்கு? இன்னும் நான் டயர்டா இல்ல. குதிரைக்கு கீழே இறங்கு. குரு அந்த மரத்தை ஓடி போய் தொட்டுட்டு வரட்டுமா? நீ மாத்திரம் தனியா தான். Go ahead. சுதீர், நானும் எவ்வளவோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். இவனை மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்ல. எதுலயும் பேய்த்தனமா இருக்கான்.
இனிமே நீ கத்துக்க எதுவுமே இல்ல. யூ ஆர் வெல் குவாலிஃபைட். ஏ ஜித்து, நீ இங்கேயா இருக்கிற? உன்னை கிளப்ல போய் தேடிட்டு வரேன். எனக்கு என்ன வேலை இங்க? சண்டை பழகுறேன்னு சொல்லி ஓரளவு சண்டையும் பழகியாச்சு. ஓ புண்ணியத்துல கொஞ்சம் பாலிஷாவும் இருக்க கத்துக்கிட்டேன். அட பாவி, செவரேறி குதிக்கிறதா பாலிசி? நீ தானே சொல்லி கொடுத்த. டீய குடி. அது போட்டோம். உன்னை மீன் பிடிக்க சொன்னனே, போனியா? போனேன், கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? மீனுக்கு தூண்டி போட்டா தானே. பொண்ணுக்கு தூண்டி போட்டீன்னா? யோ, பேச்ச மாத்தாத. சரி, மாத்தல. உனக்கு என்ன வேலைன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. சாயங்காலம் குளிக்கிற, நீட்டா ட்ரெஸ் பண்ற, நம்ம கார்ல ஏறி ஒரு விருந்துக்கு போற. இந்த பொறுக்கிக்கு எப்போ இதே வேலைதான். எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்களே, அதனால பொறாம. திட்டுறது கூட சத்தமா திட்டக்கூடாதா? ஐயோ, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ரொம்ப பயங்கரமானவன். அப்படியா? அதையும் பாத்துருவோம். ஐ அம் சாரி. என்னாலதான் உங்க பார்ட்டியில தகராறு நடந்துச்சு. இட்ஸ் ஓகே. போகும்போது பார்த்து போங்க. துணைக்கு வேணா ஆள அனுப்பட்டுமா? நீங்க கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏங்க பிரதர், பார்ட்டில நடந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அனாவசியமா என்னையே வம்புக்கு இழுக்கிறீங்க. நீங்க எல்லாரும் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு அடிக்கிறதுன்னா ஆப்பங்குருமா சாப்பிடுற மாதிரி என்கிட்ட மோதி நீங்க கைய காலை ஒடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அனுமார் கோயில நின்னு பிச்சை தான் எடுக்கணும். புரிஞ்சதா? ஏந்தாங்க எம்எல்ஏ, மதுரையில தேர்தலாமே, நீ போகல? ஏன் குடிக்கிறது ஓசிட்டி, படிக்கிறது ஓசி பேப்பரு, இதுல தேர்தல் வேறயா? அடிங் தம்பி, அந்த பேப்பர் எப்படி கொடு. அட குடுப்பா. நீ கொடுக்க மாட்ட. இன்னைக்கு சாணக்கியன் சொல்ல என்ன சொல்லியிருக்கா, நீயே படிச்சு சொல்லு. நீங்களே படிங்க. படிச்சு சொல்லுப்பா. நீயே சொல்லு. நீங்களே படிங்க. நீ சொல்லப்பா. எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஓ, படிக்க தெரியாதுங்கிற, அப்புறம் தினமும் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறிய, அப்படி என்னதான் பாக்குற? காலையில எதிர்வெயில் பாருங்க, முகத்துல பட்டா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் பித்தத்தை எடுத்துறேன். எவன் பித்தத்தை எவன்டா எடுக்கிறது? இங்க மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். இந்த அம்சம் இல்ல, மாமா எப்ப வரும் மாமா எப்ப வரும்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா. ஆமா, மாமாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாளே, என்னடா காயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, கட்சிட்டான். காயம் ஆறிடுச்சா? அதுக்கப்புறம் தானே இந்த பக்கமே வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? அம்சு மாமா சௌக்கியமா? வரட்டுமா?
வாடா இங்க. இப்பதாண்டா அவ மனசு உன் மேல திரும்பி இருக்கு. எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணு. எம்எல்ஏ, கசாப்பு கடை வள்ளியம்மைக்கு அப்புறம் பணம் வாங்காம எனக்கு தாண்டா நீ ஐடியா கொடுத்திருக்கிற. இருந்தாலும் அவளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணுமே. பழைய கதையெல்லாம் கிளப்பாதடா, எதையாவது வாங்கி கொடு. கிளப்பல. ஆமா, எங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை அப்படியே தகரடா போல வச்சிருக்கிறான். அது அப்படியே அமுக்கி கொடுத்துறேன். ராத்திரி பத்திரமா போய் சேர்ந்தீங்களா? நான் போய் சேர்ந்துட்டேன். அவங்கள ஒருத்தவங்க கூட பத்திரமா போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. இனிமே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். என்னைக்கு இந்த ஊருக்கு வந்து ஹரிவோம்னு ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து ஜாக்கிரதையா இருக்கேன். இல்லனா யார் எப்ப உதப்பான் எதுக்கு உதப்பானே தெரிய மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு விருந்துக்கு வரீங்களா? இன்னைக்கா விருந்துக்கு? ஐயோ, வாரத்துக்கு ஒரு தடவை வைமா. டெய்லி சண்டைனா உடம்பு தாங்காது. இல்ல, அவசியம் நீங்க விருந்துக்கு வரணும். அவசியம் வரவா? சரி, கூப்பிடுற. வரலன்னா வருத்தப்படுவாவா? டேய் டேய், நேத்துக்கு விருந்துக்கு வந்தானே அவன் வரான். ஐயோ பாவம், பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தத்து பார்ப்போம். அப்புறம் அவன் தலைவிதி எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும். அப்ப ஆரம்பிக்கலாங்கிறியா? ஆமா, எடுத்து விட. ராஜா போல் இருக்கானே ராதங்க மாட்டானே, ராமர் போல் இருக்கானே ராத்தங்க மாட்டானே, ஒரு பொழுது கூடி கிடைக்கலையே, ஆடிக்கு அழைக்கலையே ஆடி கழிக்கலையே. ராதா யோ நிறுத்திய. என்னையா குசுரு குசுரா? ராதா, நீ போக போறியே? போக போறேனா நானா? ஆமா ஆமா, இந்த கொஞ்ச வயசுல இப்படி ஒரு முடிவா? வாய முடியா? யோ, நான் உயிரோட இருக்கேன், நீ என்னமோ செத்தவன் முன்னாடி அழுகிற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லியா? கையடியா? நல்லா வாழ வேண்டிய வயசுல இப்படி ஆயிப்போச்சே கண்ணு. யோ, இப்ப 2 பேத்துல ஒரு ஆள் என்கிட்ட அடி வாங்க போறீங்க. ஏயா, விஷயத்தை சொல்லியா? நான் சொல்ல மாட்டேங்கிற. ஓன்னு அழுதுகிட்டு இருக்க. பக்கத்துல பொம்பளை உட்கார வச்சிருக்க. திட்டவும் முடியல, அடிக்கவும் முடியல. சனிய பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு ஒப்பாரு வைக்கிதுக்கா. தம்பி, இது ஒப்பாரி இல்ல, மனசுல இருக்கிற வேதனை பேரிக்கிட்டு வருது. உனக்கு உங்க வேதனை என்னையாமா சாட்சி சொல்ற? வேற வந்துடுச்சே. யோ, சும்மா கழுத்துல வச்சு கொண்டு விடுவேன். வாமா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து சும்மாரியா சொல்லபடியா பாட கட்டி சங்கூதி இருப்பாங்க. என்ன என்ன இதெல்லாம்? எந்திரிங்க, போங்க உள்ள. ஒரு ஒப்பாரி. அந்த பக்கம் போயா. ஆமா, இதுக்கெல்லாம் யாரு? சித்தப்பா. உங்க சித்தப்பனா? சரியான செத்தப்பனா இருக்கா? கழுத்துல ஊஞ்சல் கட்டி ஒப்பாரி வச்சு ஓச்சிட்டான். நான் செத்து போயிட்டு நீ என்கிட்டயே சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பாருமா, இவங்க திரும்பி வரதுக்குள்ளி நாம இங்க இருந்து கிளம்பணும். வா. ஆமா, நேத்து விருந்துக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, அந்த பொண்ணை இப்ப கூட்டிட்டு வரலையா? நான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறேனா? பயந்து போய் வரமாட்டேன்ட்டான். ஆனா நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன். முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டு இருக்கட்டும், இங்க இப்ப பார்த்து நடங்க. அது சரி, நான் உனக்கு கேட்பேன், கோச்சுக்க மாட்டீங்களே? நான் முதல்ல உங்களை பாக்குறப்போ இனிமோ மாதிரி இருந்தீங்க. ஆனா இப்போ எஸ்டேட் ஓனர் ஒருத்தர் வேலை தரதா சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாரு. அவராலதான் இந்த மாற்றம். இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இல்லையா? ஃபேன்டாஸ்டிக், ராஜா மாதிரி இருக்கீங்க. நான் ராஜா மாதிரி இருக்கணும் இல்லையோ, நீ ராணி மாதிரி இருக்கு. ஐயோ, ஏய், ஏன்டா என் பின்னாடியே வர? சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்தேன். பாத்துட்டேல்ல? போ. அண்ணன் உங்களுக்காக டவுனுக்கு போய் பட்டு புடவை எடுத்தாந்துச்சு. மாமா எனக்காக புடவை எடுத்துட்டு வந்தாரா? ஆமா, இந்தாங்க குடு. சரி, நீ போ. அண்ணன் கேட்டா எப்ப பாக்க சொல்ல? ஏ, ரொம்ப அவசரமா? இருக்காத பின்ன. நாளைக்கு பாட்டி ஊருக்கு போறாங்க. விளக்கு வச்சதும் வீட்டுக்கு வர சொல்லு, விருந்து வைக்கிறேன். வாங்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவே அழகா இருக்கேனா? ஆமா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எதுக்கும் திஷ்டி போட்டு வச்சுக்கிட்டு வெளியே போ. திருஷ்டி போட்டா? போச்சுடா, இது கூடவா தெரியாது? உங்களுக்கு தெரியுமா? பின்ன சின்ன வயசுல எங்க பாட்டி வச்சு விடுவாங்க. இந்த இடத்துல கருப்பா பெருசா. இந்த முகத்துல கருப்பு போட்டா? பாத்தியா, என்ன கருப்புன்னு கேள்வி பண்றிய? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கருப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காக்கை சிறகினிலே நந்தலாலா, அது மாதிரி. கோமா? அப்படின்னா திருஷ்டி போட்டு நீங்களே வச்சு விடுங்க. நானா? நானா? நீ பார்த்தா கூச்சமா இருக்கு, கண்ண முடிக்க.
திரும்ப கையாடுற. எதிலையும் அவசரப்படக்கூடாதுடா. உதாரணத்துக்கு சொல்றேன், சண்டையில கூட எதிராளிய நாம குத்த போறோம், அவன் மூக்கு உடைஞ்சு ரத்தம் வரப்போகுதுன்னு மனசுக்குள்ளேயே ரசி, அதுக்கப்புறமா குத்து. அப்பதான் சண்டை கூட சுவாரஸ்யமா இருக்கும். மனசை கட்டுப்படுத்தினாதான் எந்த விஷயத்திலையும் நீ ஜெயிக்க முடியும். என்னங்க நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் ஆளைய காணோம். வரலாம்னு நினைச்சேன், உடனே வந்து பார்க்க வெக்கமா இருக்கு. வெக்கம் உங்களுக்கு? அப்புறம் அப்புறம் என்னங்க, பார்க்காமலும் இருக்க முடியல, அதையும் மீறி பார்க்கலான்னு வந்தா படபடப்பா இருக்கு. ஏன் அப்படி? அதான தெரியல. எங்க மாஸ்டர்கிட்ட கேட்டேன், லவ்வா இருந்தாலும் இருக்கும்னாரு. என்னது? லவ் லவ் லவ்வா இருந்தாலும் இருக்கும்டா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்னு சொன்னாரு. ஜாக்கிரதையா இருக்கிறதுனா எப்படி? புரியலையே. ரொம்ப ஈஸி. இப்ப நீ என்ன பாக்குறேன்னு வச்சுக்க, நான் உன்ன பார்க்க கூடாது. அப்புறம் அப்புறம் என்ன, உன் கையோ காலோ உன் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்க, உடனே ரெண்டாவது பாட சொல்லிடணும். 1 2 2 4 3 2 6 போற. வேற என்ன சொன்னாரு? உடல் பலம் மட்டும் பத்தாதுடா, மனோபலம் வேணும்னு சொன்னாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு 2 பலமும் கிடையாது. யாருக்கு? எனக்கு. சக்தி வெள்ளட்டே பந்தயமா? எங்க இந்த கைய மடக்க பாப்போம். மடக்கிட்டா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். சத்தியமா? ஒப்புறான. ஏய் இரு. தரேன்னு தான் சொன்னேன், நீ குடுக்கறதான். ஹலோ. ஏண்டி அஞ்சு, கட்டிக்க போறவன் ஊர்ல இல்லைன்னதும் கண்ட பயிலோட ஊர் சுத்திட்டு இருக்கியா? கழுது. நான் தேனளவுக்காக இடம் பார்த்துட்டு இருந்தா நீ மாப்பிள்ளையவே மாத்த பாக்குறியாமே? வேண்டாமா, வீணா ஒரு உயிர் போயிடும், புரிஞ்சதா? வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா பிரச்சனைகளே வாழ்க்கையாயிட்டா. எங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவருடைய ஏராளமான சொத்துக்கு நான் ஒரே வாரிசு. தாய் இல்லாத பொண்ணுங்கிறதுனால என் மேல உயிரையே வச்சிருந்தாரு. என்ன ஆம்பளை மாதிரி வளர்க்கணும்னு ஹார்ஸ் ரைடிங், ஹண்டிங் எல்லாம் கத்துக்க வச்சாரு. என்னோட ஆத்ம திருப்திக்காக பரதநாட்டியமும் கத்துக்கிட்டேன்.
குத்தஜம் சரிதா தரிகிதம் சத குத்தஜம் சரிதா தரிகிதம் தா குத்தஜம் சரிதா தரிகிதம் ததிங்கட ததிங்கட ததிங்கட. வாழ்க்கை அமைதியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு தடவை அப்பா தேங்க் ஹெவன்ஸ் எங்க வெளிய போயிட போறீங்களோன்னு நான் பயந்து போய் ஓடி வந்தேன். ஏமா கார் என்னாச்சு? போங்க டாடி. டாடி ஒரு விஷயம் சொல்லு. எங்க காலேஜ் வெல்ஃபேர் கிளப் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுல நீங்க அவசியம் சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும்னு எங்க பிரின்சிபல் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நோ பேபி, ஐ அம் சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டாடி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அந்த ஃபங்க்ஷன்ல என்னோட டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. இப்ப சொல்லுங்க வருவீங்களா மாட்டீங்களா? நாட்டி கேர்ள், என் வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சு அடிச்சிட்டு இல்ல வரேன். அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற பாசம் வீக் பாயிண்ட் இல்ல டாடி, பவர்ஃபுல் பாயிண்ட். கரெக்டா சொன்னேன். என்ன சிவா சொல்றேன்? ரெண்டு பேரும் பேசுறப்போ இடையில பேசக்கூடாது, நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க. டாடி ப்ரோகிராம்க்கு நீங்க வரதா பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணனும்னு சொன்னாரு. ஓகே. அந்த ஃபங்க்ஷன்ல அவர் அநியாயமா கொலை பண்ணிடுவாங்கன்னு. எங்க அப்பாவை கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்கவே முடியல. தலைமுறைக்கு தேவைன்னு எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து என் தலைக்கு பாரமா போச்சு. ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட பிஏவா இருந்த சிவா என்ன பார்க்க வந்தா. துக்கம் விசாரிக்கத்தான் வரான்னு நினைச்சேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா புத்தரோ நல்லவரோ இல்ல. உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிற இவ்வளவு சொத்துக்கு பின்னணியில எல்லா விதமான சமூக விரோத செயல்களுக்கும் பங்குண்டு. அதுக்கெல்லாம் அவர் பாஸ், நான் அவருடைய ரிங் லீடர். உங்களுக்கும் உலகத்துக்கும் அவர் ஒரு எம்டி, நான் அவருடைய பிஏ. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் உங்க காலேஜ் ஃபங்க்ஷன் விஷயமா நீங்க அவர்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம், சார் அந்த டேட்ல எந்த வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு, எனக்கு என் மக ப்ரோகிராம் தான் முக்கியம். அவ கிழிக்கிற கோட்டை நான் தாண்ட மாட்டேன். நீங்க கிழிக்கிற கோட்டை நிச்சயமா அவ தாண்ட மாட்டா. கல்யாண விஷயத்துல கூடவா? ஷூர், வை நாட். நான் ஒரு பொம்மையை காட்டி அது கழுத்து நீட்டினா கூட நீட்டுவா. சந்தேகப்படுறியா? இவ்வளவு சொல்லி நான் எதுக்கு சார் சந்தேகப்படணும்? ஆனா பொம்மைக்கு எதுக்கு சார் கழுத்தை நீட்டணும்? எனக்கு ஏய் சார், உனக்கு என் மகளையா? ஏன் கூடாதா சார்? தொழில்முறை கூட்டாளியா உங்களுக்காக பல தடவை என் உயிரை பணையம் வச்சிருக்கேன். அந்த பாசம் விட்டு போகாம இருக்கிறது ரெண்டு பேருக்குமே நல்லது. அதனால உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தொழில் ரகசியம் குடும்ப ரகசியம் ஆயிடும். அயோக்கிய ராஸ்கல். பொறுக்கி நாயே, என்ன பிளாக்மெயில் பண்ற நீ? சாரி சார், நான் தெரியாம கேட்டேன். நான் கேட்டது நியாயமா படலைனா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதா? யூ bloody rogue. உன்னை ஒரு நிமிஷம் இனிமே இங்க வச்சிருக்கிறது எனக்கு தான் ஆபத்து. You are dismissed. You are fired. Get out. சாதாரணமா டிஸ்மிஸ்னா வேலையில இருந்து டிஸ்மிஸ்னு அர்த்தம். அண்டர் கிரவுண்ட் வேலையில டிஸ்மிஸ்னா உலகத்தை விட்டே டிஸ்மிஸ்னு அர்த்தம். பொண்ணு கேட்டேன், இல்லன்னு சொல்லிருக்கலாம், அது அவருடைய உரிமை. இல்ல உன்னை விட நல்ல மாப்பிள்ளையா பாத்திருக்கேன், நீ ரொம்ப லேட்டுடான்னு சொல்லிருக்கலாம், அது அவருக்கு கௌரவம். அதை விட்டுட்டு என்ன பொறுக்கி நாயின்னு கூப்பிட்டாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ கட்டி இருக்கிற சேலை, தங்கி இருக்கிற இந்த பங்களா எல்லாமே என்ன மாதிரி பொறுக்கி பசங்க உங்க அப்பனுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாதான். உங்க அப்பா அடிக்கடி அவருடைய தொழில் தர்மத்தை சொல்லி தருவாரு. டேய் சிவா, ஒண்ணு கொல்லணும், இல்ல உன்னை கொன்னுடுவானுங்க. ஒண்ணு தின்னணும், இல்ல உன்னை தின்னுடுவானுங்க. நான் முந்திட்டேன், உங்க அப்பனை தின்னுட்டேன். ஆமா, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புண்ணியம் தேரலான்னு பாக்குறேன். என்னது கல்யாணமா? உங்க அப்பனை கொன்னுட்டு உன்னை அனாதையாக்கின பாவத்துக்கு ஒரே பரிகாரம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது. நீ நினைச்சா மட்டும் போதுமா? அட போதும்னு நான் நினைக்கிறேன். போதாது நீ நினைச்சா அந்த நினைப்பு தப்பு நிரூபிக்கிற பலம் இப்ப என்கிட்ட இருக்கு. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிறது இல்ல, செய்ய மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு உனக்கு நடந்தா அது என்னோடதான். காய்ச்சின பால்லையும் காத்துட்டு இருக்கிறதுல ஒரு தனி சுவை இருக்கு. காய்ச்சிக்கிட்டே இருந்தா பால் காணாம போயிடும். நானும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா உன் அழகும் இளமையும் வீணாக கூடாது. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு